ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் பற்றிய ஒரு தகவலையும், அடுத்தது வந்து டிஎன்டிஇடி எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு நான் ஒரு முக்கிய தகவலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது டிஎன்டிஇடி எக்ஸாமுக்கு இன்னும் வந்து ஒரு 25 நாட்களுக்கு குறைவாக தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த 25 நாட்களில் நீங்கள் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே தேவைப்படும். ஸோ உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ் இன்னும் கலெக்ட் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, ஸ்கூல் புக்கு சம்மந்தமான அனைத்து மெட்டீரியலும் சேர்ந்து ஒரே ஸ்டடி மெட்டீரியலாக நம்மளுடைய சேனல் டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ எந்த கைடு வேணுமோ நீங்கள் அந்த கைடு, இப்போ பேப்பர் 1 பேப்பர் 2 ஸோ எல்லாமே சேர்ந்து ஒரே புத்தகமாக நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்கேன். சேனல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு. ஸோ வேணும்னா நீங்கள் புத்தகத்துக்காக அலையாமல், அதற்காக நேரத்தை செலவிடாமல் ஸோ இது ஆன்லைனில் அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேவரபுள் ப்ரைஸாக தான் இருக்குது. டிஸ்கவுண்ட்டில் தான் நமக்கு ஆன்லைனில் தராங்க. ஸோ வேணும்னா அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கி படிக்க ஆரம்பிங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா நமக்கு டைம் இல்லை. ஸோ அதற்காக தான் சொல்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வீடியோவை சென்ட் பண்ணி நம்மளே எதெல்லாம் கேட்பாங்கன்னு சொல்லி ஏற்கனவே வீடியோ சென்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ இங்கிலீஷ்லாம் பார்த்திங்கன்னா ஷார்ட்கட் கீலாம் போட்டிருக்கேன். ஸோ அதற்கான லிங்க்கையும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ பாருங்கள், கண்டிப்பாக பயனுள்ளதாக அமையும். ஏன்னா டிஎன்டிஇடி வந்து அதிகமான மதிப்பெண் எடுக்கணும், கட் ஆஃப் எதுவுமே கிடையாது. 82 மதிப்பெண் எடுக்கணும், அவ்வளோதான். ஸோ தேர்வில் தகுதி அடையணும். அதற்கு என்னவோ அதை மட்டும் நம்ம பார்த்தா போதும். எப்படி படிக்கணுன்றதை ஏற்கனவே நான் வீடியோ சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் பாருங்கள். அடுத்தது வந்து பிஜிடிஆர்பி பற்றி பார்க்கணுன்னா, 26ஆம் தேதி தான் அப்ஜெக்ஷன் நம்ம தெரிவிக்கிறதுக்கு லாஸ்ட் டேட்டு. ஸோ யாருக்காவது ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து டவுட்டாக இருக்குது, டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே ஏதாவது தவறாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், அப்ஜெக்ஷன் தெரிவிங்க. அதற்கான டெக்ஸ்ட் புக்கில் எவிடன்ஸை வந்து கலெக்ட் பண்ணி உங்களுடைய இண்டிவிஜுவல் லாகினில் என்ன பண்ணுங்கள், இண்டிவிஜுவல் ஐடியில் லாகின் பண்ணி அதை வந்து சென்ட் பண்ணுங்கள். அப்ஜெக்ஷன் தெரிவிங்க. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு மட்டும் பயனுள்ளதாக அமையாது, உங்களை சார்ந்தவங்களுக்கும் அது பயனுள்ளதாக அமையும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா, நான் டிஎன்டிஇடி எக்ஸாம் 2012 எழுதும் பொழுது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கரெக்டாக 90 மார்க் இருந்தது. ஆனால் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ முடிச்சுட்டு ஃபைனல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 93 வந்தது. ஸோ இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இதனால் எனக்கு வந்து பக்கத்துலேயே வந்து ப்ளேஸ் கிடச்சிது. ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் பயனுள்ளதாக அமையும், உங்களை சார்ந்தவங்களுக்கும் பயனுள்ளதாக அமையும். ஏன்னா அப்ஜெக்ஷன் ட்ராக் அப்படின்றது யார் வந்து அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே காமனானது தான். ஓகேங்களா? ஸோ இது மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, அப்ஜெக்ஷன் ட்ராக் முடிச்சுட்டாவே 1 வீக்கில் வந்து என்ன ஆகிடும், ஒரு 2 டேஸ் 3 டேஸில் வந்து ஃபைனல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இப்போ ஃபைனல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிட்டாவே ரிசல்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுங்க, 2 or 3 வீக்கு. அதுவும் இந்த தடவைலாம் பார்த்திங்கன்னா குயிக்காக வந்துடும். ஏன்னா அடுத்தடுத்து எக்ஸாம் ப்ராசஸ் போயிட்டுருக்கனால இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்டிஇடி ஆசிரியர் தகுதி தேர்வு நடக்கிறதுக்கு. ஸோ அதற்கான ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணணும். அடுத்தது பிஇஓ எக்ஸாம் வருது. அடுத்து பாலிடெக்னிக் இது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் நடக்கிறதுக்கு. ஸோ அடுத்து கண்டினியூவாக வந்து நம்ம இந்த எலெக்ஷனுக்குள்ளே இவங்கெல்லாம் முடிச்சாகணுன்றதுக்காக எல்லாத்தையும் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ அப்படி பார்த்திங்கன்னா நமக்கு ஃபைனல் ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ண உடனேயே 1 வீக் இல்லைன்னா 2 வீக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். ஸோ யாரெல்லாம் எனக்கு வந்துடும், கட் ஆஃபில் எனக்கு வந்துடும் அப்படின்னு உறுதியாக இருக்கீங்களோ நீங்களாம் என்ன பண்ணால் டாக்குமெண்ட்டை சரி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த டைமில் வந்து இது பண்ணக்கூடாது, டாக்குமெண்ட்டை தெளிவாக வச்சுக்கோங்க. யோசிக்க முடியாது, அதை காட்டி எல்லா வேலைகளும் ப்ராசஸும் அடுத்தடுத்து குறுகிய காலத்திலேயே நடந்து முடியும், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம். ஸோ அதனால் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. அடுத்தது நம்ம இதில் மிஸ் ஆகிட்டோம் அப்படின்னா நீங்கள் அதற்காக ஃபீல் பண்ணாதீங்க. அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைங்க. போட்டித் தேர்வுன்றது இதோட முடிய போகிறது கிடையாது. அடுத்தடுத்து தேர்வுகள் நடக்க தான் இருக்குது. நம்ம என்னென்ன தவறுகள் செய்திருக்கோம் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணாவே அதை சரி பண்ணிட்டாலே அடுத்த எக்ஸாமில் நம்ம செலக்ட் ஆகிடலாம்.
ஓகேங்களா? ஸோ இது மைண்டில் வச்சுக்கோங்க. யாரும் டிசப்பாயின்மெண்ட் ஆகாதீங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நவ். தேங்க் யூ டு ஆல்.